நமஸ்காரம். பொதுவாக நமக்கு ஒரு நம்பிக்கை உள்ளது. ஒரு பிரஷர் இருக்குமானால் நன்கு வேலை செய்வோம். ஒரு எல்லை தேதி இருக்குமானால் வேகமாக வேலை செய்வோம். இது பொதுவான நீதி, நியதி. சில சமயத்தில் பிரஷர் இருக்குமானால் தப்பு தப்பாக செய்ய ஆரம்பித்து விடுவோம். இப்போ ஒரு பெரிய கிரிக்கெட் போட்டி நடக்கிறது. கடைசி 6 பால்களில் இத்தனை ரன்னுகள் எடுக்க வேண்டும். அது பிரஷர். அந்த சமயத்துக்குத்தான் நல்ல ஆட்டக்காரர்கள் எல்லாம் நன்கு பர்ஃபார்ம் பண்ணி பேர் எடுப்பார்கள். ஆனால் இஃப் யூ ஈல்டு டு பிரஷர், அந்த பிரஷரில் வேலை செய்ய முடியாமல் போனால் அது கெட்ட பெயர் தான். இதே போல ஏதாவது ஒரு வாக்குவாதம் வருகிறது என்றால் நிறைய வாதங்களை எடுத்து வைப்போம். இது இப்படியா அப்படியா அப்படியா இப்படியா வீட்டுக்குள்ளேயே வாதம் நடக்கும். அப்பதான் எப்பப்பவோ நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். எல்லாவற்றையும் கொட்டி தீர்ப்போம். இல்லை என்றால் அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருமா? அந்நியர்களிடத்திலிருந்து த்ரெட் இருந்தது, கோயில்களுக்கெல்லாம் ஆபத்து இருந்தது. அந்த சமயத்தில் பாரதவாசிகள் எல்லாம் போராடினார்கள், இந்த தர்மத்தையும் ரட்சித்தார்கள், கோயில்களை ரட்சித்தார்கள். அதை போல ஒரு த்ரெட் இல்லை என்று நினைத்து கொண்டு ஒரு காம்ப்ளசன்சி, அதெல்லாம் ஒண்ணுமில்லை, இப்ப நம்ம கோவில்கள் நன்றாகத்தான் இருக்கின்றன, நம்ம ஆன்மீகம் நன்றாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சற்றே தூக்கம். ஏன் சொல்ல வந்தேன்? பரீட்சை நெருங்குகிறது என்றால் விழுந்து விழுந்து படிப்போம். நித்தியப்படியில் படிப்போமா? அதனால் எதுவுமே ஒரு டெட்லைன் வருகிறது, ஒரு பிரஷர் இருக்கிறது, ஒரு கஷ்டம் இருக்கிறதுன்னு சொன்னால்தான் நம்முடைய பர்ஃபார்மன்ஸ் லெவலும் கூடுகிறது. இது தெரிந்த விஷயம். பணத்தின் அருமை தெரியுமானால் பார்த்து பார்த்து செலவழிப்போம், கணக்கு பார்ப்போம், எழுதி வைத்துக் கொள்வோம், தேவையற்ற செலவுகளை தவிர்ப்போம். இதெல்லாமே செய்வோம். அளவுக்கு அதிகமாக இருந்தாலோ ஓரளவு இருந்தாலே கூட இதெல்லாம் அப்படி பார்க்க மாட்டோம். அப்படியே விட்டு விடுவோம், அது விரயமாகிவிடும். இப்ப இதெல்லாம் நான் சொன்னது எதற்கெனில், முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். நம்முடைய வீட்டு பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரிந்து வளர்க்க வேண்டும், பணத்தின் அருமை தெரிய வேண்டும், பெரியவர்களை மதிக்க கத்துக்கொள்ள வேண்டும். என்ன செய்யலாம்? இது அவரவர் யோசித்திருப்போம். ஏன் தெரியுமா? 30-40 வருஷத்துக்கு முன்னால் நம் தலைமுறை கஷ்டத்தை பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த தலைமுறைக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் இருக்க வேண்டும்னு வேண்டிக் கொண்டே உழைத்தோம். அந்த கஷ்டம் எல்லாம் குறைய ஆரம்பித்து விட்டது. இன்னும் கஷ்டத்தில் இருக்கும் ஜனங்கள் உள்ளார்கள், அது நிறைய கோடி பேர் இருக்கிறார்கள் ஒரு புறம். ஆனால் மொத்தமாக அரசாங்கமும் சரி, யாரும் சரி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், அதிகமான பெர் கேபிட்டா இன்கம், ஜிடிபி கூடுகிறது, டிஸ்போசபிள் இன்கம் கூடுகிறது. அது உண்மைதானே, அது வரவேற்கிறோம், நடக்கட்டும். ஆனால் கூடவே இன்னொரு கேள்விக்குறி, இப்படி நடந்து விடுமானால் அப்ப கஷ்டமே இருக்காதே. இப்ப அமெரிக்காவிலோ ஐரோப்பிய நாடுகளிலோ நம்ம நாட்டில் பேசும் கஷ்டங்கள் எல்லாம் பேசுவார்களா? முதலில் பிள்ளைகளுக்கு கஷ்டம் தெரிந்து வளர்க்க வேண்டும்னு பேசுவார்களா? அதுவே சந்தேகம். இப்ப நம்ம நாடும் இதே போல வளர்ச்சி அடைந்து கொண்டு போனால் நாமும் அடுத்த 50 வருஷங்களில் பேச மாட்டோமோ என்னவோ, கஷ்டமே தெரியாது. ஆமா, அந்த மாதிரி நிலை வருமானால் அது தெரியவே வேண்டாமே என்று சொல்ல பார்ப்போம். இப்போதெல்லாம் என்ன செய்கிறோம்? படிக்க போனாலும் அது பெரிய படிப்பு, நிறைய செலவு, அப்பா அம்மாவாலே கொடுக்க முடிந்தாலும் கொஞ்சம் லோன் வாங்கி படித்தால் கஷ்டம் தெரியும். ஒரு வீடு வாங்குகிறோம் என்றால் ஒரு லோன் வாங்கினால்தான் அதுக்கு தகுந்த மாதிரி செலவினங்களை வைத்துக் கொண்டு இஎம்ஐ கட்டுவோம். இதெல்லாம் இப்ப பேசிக் கொண்டிருக்கிறோம். அரசாங்கமே வீடு கொடுத்து விடுகிறேன்னு சொன்னாலோ,
அல்லது என்னிடத்தில் லோன் வாங்காமல் வீடு வாங்குவதற்குண்டான வசதி வந்து விட்டாலோ என்ன ஆகும்? இப்ப லோன் வாங்கி வீடு கட்டும் வசதி வந்திருக்கிறது. இன்னொரு 30 ஆண்டுகள் போனால் இல்லாமலே போகலாம். என்ன ஒண்ணு, அந்த நாடுகள் எல்லாம் இடம் நிறைய இருக்கிறது, ஆள் குறைவு. இந்த நாட்டில் இடம் குறைவு, ஆள் அதிகம். அந்த ஒன்றினால் வேண்டுமானால் மாறாமல் இருக்கலாம். இடத்துக்கு சப்ளை கம்மி, டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது, அது வேணா இருக்காமே தவிர மற்றபடிக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வர வர கஷ்டம் தெரிந்து வளர்க்க வேண்டும்ங்கிற பேச்சே வரப்போவதில்லை. இது ஒரு பக்கம் லௌகிக்கம், மாடர்ன் லைஃப் இருக்க போகிறது. மற்றொரு பக்கம் ஆன்மீகத்தில் இந்த உலகமே கஷ்டம், சம்சாரத்தில் பிறந்ததே கர்மத்தினாலே, எப்போது சம்சாரத்திலிருந்து வளருவோம், இங்கு துக்கம்தான் இருக்கிறது. இப்படித்தான் நம்முடைய ஸ்லோகங்கள், வேதம், வேதாந்தம், இதிகாசம், புராணம், ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாமே இதைத்தான் சொல்ல போகின்றன. சம்சாரத்தில் வெறுப்பு வர வேண்டும், வைகுந்தத்தில் விருப்பம் வர வேண்டும், இங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் பட வேண்டும். ஏது கஷ்டம்ங்கிற கேள்வியே வந்து விடுமே. இங்கே கொண்டு கஷ்டமே இல்லையேன்னு பேச ஆரம்பித்து விட்டால், நல்ல வேளை இங்க கஷ்டம் இல்லையேன்னு எப்படி சொல்ல முடியும்? நான் இவ்வளவு நேரம் சொன்னது பைனான்சியல் கஷ்டத்தை பத்தி மட்டும் பேசினேன். எங்க பார்த்தாலும் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. யார் என்ன செய்கிறார்கள், எந்த கோட்டி யாரோட என்றே தெரியவில்லை. குடும்பத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை, யாரும் சேர்ந்து வாழ முடியாது. ஒத்தருக்கொத்தர் பொறாமை அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது. யார் யாரை ஏமாத்தலாம்னு பார்க்கிறோம். இதெல்லாம் கஷ்டம் இல்லையா? இந்த கஷ்டங்கள் எந்த நாட்டுக்கும் ஓயப்போவதில்லை, எத்தனை பணம் வந்தாலும் ஓயப்போவதில்லை. அதனால் நான் சொல்ல வந்தது, கஷ்டம் தெரிந்து வளர்க்க வேண்டும் என்று சொல்லும் போது பணக்கஷ்டம்னு மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டாம். அதை தவிரவும் நிறைய இருக்கின்றன. எத்தனை எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்தாலும் அவை மாறாது. அந்த கட்டத்தை சொல்லித்தான் வளர்த்தாக வேண்டும். ஆக மொத்தத்தில் கட்டம் தெளிந்து வளர்க்க வேண்டும்னு சொன்னதில் தப்பே இல்லை. அது இல்லாமல் போய்விடப் போகிறதோ என்று பயப்படவும் வேண்டாம். இருக்கத்தான் போகிறது இது சம்சாரம். அதனால் அதை சொல்லி வளர்க்க வேண்டும். ஆத்ம விஷயம் தெரிந்து சம்சாரத்தை பற்றி உண்மை புரியுமானால் அப்ப நாம் எங்கு இருக்கிறோம், அப்பதான் கிரவுண்ட் லெவல் தெரியும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.